நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்னா நரசிம்ம அவதாரம்ன்ற இந்த அவதாரம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் இங்க நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அந்த அவதாரம் தன்னுடைய நண்பரை காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் இங்க நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஹிரண்யகிஷிபுன்னு ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு வரம் இருந்திருக்கு. அதாவது தன்னோட மரணம் மனுஷன் கையிலும் ஏற்படக்கூடாது, மிருகத்தாலையும் ஏற்படக்கூடாது, அதே நேரம் காலையிலும் ஏற்படக்கூடாது, இரவிலையும் ஏற்படக்கூடாது, வானத்திலையும் ஏற்படக்கூடாது, பூமியிலும் ஏற்படக்கூடாது, எந்த ஆயுதத்தாலையும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுதான் அவரோட இந்த வரம். இதே நேரத்துல அவருக்கு ஒரு பையன் இருக்காரு. அவரு தான் பிரலாந்தா. பிரலாந்தாக்கு விஷ்ணு பகவான்னா ரொம்ப பிடிக்கும். விஷ்ணு பகவானா ஒரு கடவுளாவோ இல்ல ராஜாவாவோ பார்க்காம தன்னோட நெருங்கிய நண்பனா பார்த்துட்டு இருக்காரு பிரலாந்தா. இப்போ ஹிரண்யகிஷிபுக்கு பிரலாந்தா மேல ஒரு பெரிய கோவம். என்னன்னா அவர் விஷ்ணு பகவான் தன்னுடைய நண்பன், எந்த நேரத்திலும் மரணமே வந்தாலும் அவனை காப்பாத்துறதுக்காக விஷ்ணு பகவான் வருவாரு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறது நம்ம ஹிரண்யகிஷிபுக்கு சுத்தமா பிடிக்காது. இதுக்காகவே பிரலாந்தாவை கொல்லணும் அப்படின்ட்டு ஒரு சவாலா தான் பிரலாந்தாவை நிறைய விதத்துல கொல்ல பார்ப்பாரு. நெருப்புல போடுவாரு, மலையில இருந்து கீழே ஊட்டி விடுவாரு, யானையை வச்சு கொண்டு பார்ப்பாரு, விஷப்பாம்பு கடிக்க வைப்பாரு. ஆனா இந்த எல்லா முயற்சியிலையும் பிரலாந்தா பொழைச்சு வந்துடுவான். என்ன காப்பாத்துறது விஷ்ணு பகவான் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, உங்க விஷ்ணு பகவான் என்ன எல்லா இடத்துலயும் இருக்காரா, எப்படி அவர் எல்லா நேரத்திலும் என்ன காப்பாத்துறாருன்னும் போது, எங்க விஷ்ணு பகவான் தூண்லயும் இருக்காரு, துரும்புலையும் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதுதான் தூண்ல இருந்து விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரத்துல காட்சி கொடுக்குறாரு. யாருக்குன்னா நம்ம ஹிரண்யகிஷிபுக்கு. அப்ப நம்ம பிரலாந்தா ஹிரண்யகிஷிபு கிட்ட இருந்து காப்பாத்துறது அவர் தான். அதே மாதிரி அவரோட வரத்துக்கு ஏற்ற மாதிரி மனுஷனும் இல்லாம மிருகமும் இல்லாம நரசிம்ம அவதாரத்துல ரெண்டும் கலந்த ஒரு உருவம் எடுத்து அவரை கொலை பண்ணியிருப்பார். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் இல்லாம வெளியும் இல்லாம அவர் வீட்டு வாசல்ல தன்னோட மடியிலேயே வச்சு அவர் கொலை செஞ்சிருப்பாரு. எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாம தன்னுடைய நகத்தை வச்சே அவர் வதம் செஞ்சிருப்பாரு. பிரலாந்தாவையும் காப்பாத்திருப்பாரு. சோ முழுக்க முதல் ப்ரியாரிட்டி அவருக்கு பிரலாந்தாவை காப்பாத்துறது தான். அடுத்துதான் மக்களை காப்பாத்துறது. ஏன் அப்படின்னா பிரலாந்தா ஒரு நல்ல நண்பன்.